நான் பார்க்க போகிறது input and output device. Input device accept data and instruction from the user or from another computer system. The keyboard and mouse are example of input device. Input device என்ன பண்ணுதுன்னா டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம யூசர்கிட்டேருந்து கெட் பண்ணி சிஸ்டம்க்கு கொடுக்கும். அதுதான் இன்புட் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்புட் டிவைஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கீபோர்டு அண்டு மவுஸு. நம்ம இது ரெண்டு மூலியமாக தான் நம்ம சிஸ்டம்க்கு இன்புட் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைஸ். Output device return processed data back to user or to another computer system. The printer and monitor are the example. நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு நம்ம அவுட்புட் எது மூலியமாக வரும்? ஒன்று பிரிண்டர் மூலியமாக வரும், இல்லை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் டிவைஸ். இந்த கம்யூனிகேஷன் டிவைஸும் நம்மளுக்கு அவுட்புட் டிவைஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோடம் யூஸ் பண்ணி நம்ம இன்புட் கொடுத்து அதை நம்ம அவுட்புட் நம்ம கெட் பண்ணுறோம். என்ன கெட் பண்ணுறோன்னா நம்ம கொடுக்குற சர்ச்சுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுது. ஸோ அதுவும் அவுட்புட் டிவைஸாக தான் வருது. நம்ம கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் சாஃப்ட்வேர் 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். அதை சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த கம்ப்யூட்டரை கண்ட்ரோல் பண்ணுறது எதெல்லாம் பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் ஓஎஸ் தான். ஓஎஸ் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தால் மட்டும்தான் ஒரு சிஸ்டமோ ஒரு லேப்டாப்போ எதுவாக இருந்தாலும் ஒர்க் பண்ணும். இது கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலிமா தான் ஒரு ஹோல் சிஸ்டமே ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஓஎஸ் பார்த்தோம்னா விண்டோஸ் 2000, விண்டோஸ் 2010 இதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இப்போ அப்கிரேடில் வந்திருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தோம்னா மேக்கின்டோஷ் ஓஎஸ், OS/2 அண்ட் யூனிக்ஸ். நான் சொல்கிறதா சொல்லியிருக்காங்க பாருங்கள். சிஸ்டம் சாஃப்ட்வேர் எக்ஸிஸ்ட்ஸ் primarily for the computer itself to help the computer perform specific function. One major type of system software is the operating system. All computers require an operating system. The OS tells the computer how to interact with the user and its own device. Computer operating system includes Windows, Macintosh OS, OS/2 and Unix. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா யூசர் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் இல்லை இமேஜஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அதான் பாருங்கள். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெல்ஸ் த கம்ப்யூட்டர் ஹவு டு அக்காம்ப்ளிஷ் டாஸ்க் த யூசர் ரெக்வயர்ஸ் சச் as creating a document or editing a graphic image. டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னா பார்த்தோம்னா வேர்ட் ப்ராசஸிங், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், கிராஃபிக் ப்ரோக்ராம், ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர், ப்ரெசன்டேஷன் ப்ரோக்ராம், நெட்வொர்க் சாஃப்ட்வேர். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ எம்எஸ் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே எம்எஸ் ஆஃபீஸில் வேர்ட் யூஸ் பண்ணுறோம். வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் எம்எஸ் எக்ஸல் ஒரு டேட்டாவை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த பவர் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் கிளாஸிஃபிகேஷன்ஸ். இந்த கம்ப்யூட்டர் கிளாஸிஃபிகேஷன்ஸில் 5 டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லிடுறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன், மைக்ரோ கம்ப்யூட்டர் ஆர் பர்சனல் கம்ப்யூட்டர். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சூப்பர் கம்ப்யூட்டர். The supercomputer are the most powerful computer. They are used for problem requiring complex calculation. இந்த கம்ப்யூட்டர் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்லாம் பண்ணுறதுக்காக இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாங்க. லேட்டர் ஒரு சைஸும் அண்டு எக்ஸ்பென்ஸும் பார்த்து அதிகமாக யூஸ் பண்ண முடியல. இந்த கம்ப்யூட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் யூஸ் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஏஜென்சியில் யூஸ் பண்ணாங்க, லார்ஜ் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலலாம் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் யூசர்ஸ் எங்கெல்லாம் இருப்பாங்களோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெட் சென்டர் அதெல்லாம் மோர் தென் 2 யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் கேன் சப்போர்ட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் thousands of users handling massive amount of input, output and storage. இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரில் இன்புட் அண்ட் அவுட்புட் அண்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தோம்னா பல்காக நம்ம யூஸ் பண்ணலாம். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்டு இன் லார்ஜ் ஆர்கனைசேஷன் வேர் மெனி யூசர்ஸ் நீட் டு access to share data and programs.
Mainframe computer also used as e-commerce server handling transaction over the internet. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒர்க் ஸ்டேஷன் வந்து சிங்கிள் யூஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பர்சனல் டெஸ்க்டாப்பை எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, அனிமேஷன் பண்ணுறதுக்கு, டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது எல்லாமே வந்து ஒர்க் ஸ்டேஷனில் தான் அடங்கும். அதான் சொல்கிறாங்க, ஒர்க் ஸ்டேஷன் ஆர் பவர்ஃபுல் சிங்கிள் யூசர் கம்ப்யூட்டர். ஒர்க் ஸ்டேஷன் ஆர் யூஸ்டு ஃபார் tasks that require a great deal of number crunching power, such as product design and computer animation. Workstation are often used as network and internet server. Mini computer are smaller than mainframe but larger than microcomputer. The mini computer வந்து mainframe கம்ப்யூட்டரோட ஸ்மாலாக இருக்கும், பட் மைக்ரோ கம்ப்யூட்டரை விட பிக்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மினி கம்ப்யூட்டரில் மல்டிபிள்ஸ் ஆஃப் டெர்மினல்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் டெர்மினல் இருக்கிறதாலே இந்த மினி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்காக யூஸ் பண்ணுறாங்க, நெட்வொர்க் சர்வராக யூஸ் பண்ணுறாங்க இந்த மினி கம்ப்யூட்டரை. நெட்வொர்க் சர்வர் மீன்ஸ் இந்த கம்ப்யூட்டரை வச்சு தான் மீதி இருக்கிற மற்ற சிஸ்டம்ஸ்லாம் நெட்வொர்க் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் மினி கம்ப்யூட்டரோட யூசேஜ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது microcomputer are more commonly known as personal computer. The term PC is applied to IBM PC or computable computer. Full-size desktop computer are the most common type of PC. Network computer are used by people who need the power of desktop system but also portable computer. நம்ம டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து நம்ம எங்கெல்லாம் போகிறோம்னா அங்கெல்லாம் எடுத்துன்னு போக முடியாது. ஏன்னா வந்து டெஸ்க்டாப்பில் வந்து விண்டோ தனியாக இருக்கும், CPU தனியாக இருக்கும், கனெக்ஷன்ஸ்லாம் தேவை, பவர்லாம் இருக்கும். ஆனால் இதே நம்ம லேப்டாப்பில் நம்ம சார்ஜ் மட்டும் போட்டால் போதும், நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். அதுதான் வந்து இந்த மைக்ரோ கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜ்.